ஹே ஹாய்டா! இன்னைக்கு என்ன விலை? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏகே ராபர்ட்ட பார்த்து மினிய வேற இடத்துல வைக்க சொல்றான். ஆனா மினி ஜேகேவே தான் பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னு அவன் கேட்க, மினி அப்படியே எப்படி இவன் நம்மள திரும்பி கூட பார்க்கல. ஃபோன் பார்த்துட்டே நம்ம அவனை தான் பார்க்குறோன்னு கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு அவள் அப்படியே கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துருக்கா. ஜேகே அவகிட்ட போயிட்டு, ஏய் இங்கே பாரு, அந்த பொண்ணை சரிக்கட்ட ஒன்றை தூக்க வேண்டியதாக போச்சு. இனி நானே என்னோட வேலையை பார்த்துக்கிறேன். ஒரு 2 டேஸ் அங்கே இரு, அதுக்கப்புறம் உன் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். சார், எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இத்தனை நாள் நான் எங்கே போனேன்னு தெரியாமல் எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அட் த சேம் டைம் தப்பாக கூட நினச்சிருக்கலாம். இப்போது திடீர்னு தனியாக போய் நின்னா என்ன ஏன் எதுக்குன்னு கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, அசிங்க கூட படுத்துவாங்க. அவன் டக்குன்னு அவளை நிமிந்து பார்த்துட்டு, அதுக்கு அவன் கேட்ட ஒரு கேள்வியில் அவளுக்கு அப்படியே தலைலாம் சுற்றுது. பயந்துட்டே, சாரி சார், நீங்களே ரீசன் சொல்லி விட்டுட்டுங்களேன். ஆ எப்படி? நாங்கள் உன்னை கடத்தி கப்பலில் வச்சுருந்தோன்னு சொல்ல சொல்கிறியா அப்படின்னு ராபர்ட் கேட்குறான். மினி அவனை முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜேகே பக்கம் திரும்பி, உங்களை பற்றி இந்த ஊருக்கே தெரியும். நான் இவர்கிட்ட தான் இருந்தேன்னு சொன்னால் நான் சுத்தமானவ தானே நம்புவாங்க. என்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அதுவும் சார் கொண்டு போய் வீட்டில் விட்டால் ஒரு பையன் என்னை கேவலமாக பேச மாட்டான். ஒரு பொண்ணா என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். நாளைக்கு என் ஃப்யூச்சர் கேள்விக்குறியாக போயிடக்கூடாது, அதுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க சார். அவன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு, நீ பேசுகிறது ஒரு நியாயம் இருக்கிறனால தான் நீ இவ்வளோ நேரம் என் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க. சரி, என்னோட வேலை முடிஞ்சதும் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது விஷயம் வெளியே போச்சு, அப்புறம் இந்த ஷார்க்குக்கு. ஐயோ வேணாம் சார், எனக்கு உங்களையும் தெரியும் அதையும் தெரியும், வாயை திறக்கவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்துட்டே இருக்க. ஏய், ஃபேஸில் ஏதாவது மூவி ஓடுதா? ஆ இல்லையே. ஏன் சார்? அப்புறம் எதுக்கு எங்கே நின்று என் ஃபேஸே பார்த்துட்ருக்க? போய் வேலையை பாரு, இல்லைண்ணா ஜானிக்கு இந்த ஃபுட்டை போடு அப்படின்னு அவன் ஒரு கறி பீஸை எடுத்து காட்ட, எது அதுக்கு போடணுமா அப்படின்னு பயந்துட்டு மினி அப்படியே உள்ளே ஓடிடுறா. ஜேகே ராபர்ட்டை பார்த்து, ராபர்ட் சொல்லு ஜேகே, அவன் ஊருக்குள்ளே வருவான், இல்லைனா இருக்கிற இடத்த காட்டிக்குவான். எப்படி சொல்கிற? என்னை கண்டுபிடிப்பான். இனி கோலையெல்லாம் பதுங்க மாட்டான், வந்து தில்லாக நிற்பான். ஜேகே, நீ அவன்கிட்ட பேசிப்பாரு. ஏன் அந்த யாங்ஜே கூட பொய் சொல்லியிருக்கக்கூடாது? சாக போகிறவன் பொய் சொல்வானாடா? ஏன் நான் செத்தாலும் அடுத்தவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் திடீர்னு ஜிமன் மேலே ரொம்ப கரிசனம்? இல்லைடா, அவன் ஒருவேளை நல்லவனாக இருந்தா, ஊருக்குள்ளே அவன் எவ்வளவோ நல்ல காரியெல்லாம் பண்ணுறான், நிறைய இல்லாத மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான். அந்த ரீசர்ச் இன்ஸ்டியூட்டை கூட ஆர்கனைஸாக மாற்றிட்டான்டா. உன்ன மாதிரியே பொண்ணுங்களுக்கு கெட்டது பண்ணால் குடோனில் போட்டு அடி வெளுத்து கட்டுறான். அவன் தப்பாக நினைக்க தோணலடா. போடா, அவன் அப்பா கூட தான் இதே நல்ல வேஷம் போட்டான், அதே மாதிரி தான் இவனுமே. இனி இதை பற்றி பேசாத, உனக்கு பிடிக்கலன்னா வேணா ஒதுங்கிக்கோ, நானே இது தனியாக நின்று பார்த்துக்கிறேன். டே என்னடா? சரி எதுவும் பேசலடா விடு, அடுத்து என்ன பிளான்னு சொல்லு, அதை செய்கிறேன். ஜேகே அவன் பிளானை சொல்ல, இதை கண்டிப்பாக பண்ணுமா? எஸ், என் லாரா ஆத்மா சாந்தி அடைய இதை பண்ணியே தீரணும். ஜேகே அந்த பொண்ணு பாவண்டா, ரொம்ப சின்ன பொண்ணு. ஏன் லாராவும் அப்படித்தானே, வாழணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பா. துடிக்கி துடிக்கி கொண்டுட்டானுங்க, இவன் மட்டும் வாழணுமா? நான் அனுபவிக்கிற நரக வேதனை உனக்கு புரியலையடா. நைட்டு கண்ணை மூட முடியலடா. ஜேகே என் சாவுக்கு நியாயம் கேளுன்னு லாரா வந்து கேட்குற மாதிரியே இருக்குடா. வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பாடா. எல்லாரும் சேர்ந்து என்னை ஓட ஓட விரட்டி இப்போ என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி லாரா கூட ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறேன்னு அவ்வளோ கனவு கண்டேன்டா. எல்லாமே கனவாகவே போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜிமன் தானே. அவனை விட சொல்கிறியாடா?
ராபர்ட் அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறான். என்ன பேச முடியல? பேச முடியாதுடா. ஏன்னா அவன் என் ஃபேமிலிக்கு அவ்வளோ பண்ணியிருக்கான். அதனால நான் அவன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது சரின்னு உனக்கே தெரியுதுல. சரிடா, ஜிம்மினை முடிச்சுட்டு என்ன பண்ண போற ஜேகே? ஜேகே கிட்ட அதுக்கான ஆன்சர் இல்லை. அவன் அப்படியே நிற்கிறான். அதே நேரத்தில் இங்கே ஜேகே உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதும் ஜிம்மினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அவனை ஏன் கொல்ல வராங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கிட்ட ஜிமின் ஜேகோப்ட சொல்லி அவன் இங்கே தான் இருக்கிறான், ஜேகேக்கு தெரிய வைன்னு சொல்லிட்டான். எப்படியும் அவன் ஜிமினை தேடி விடுவான், அவன் சைடில் உள்ள நியாயத்தை சொல்லிடலான்னு அவன் நினச்சான். ஜேகோ பார்த்துட்டு, டேய் எதுக்குடா, நான் போய் ஃபஸ்ட்டு பேசுகிறேனே. அவன் வேணாண்டா, பேசி தீர்த்துக்கிறதா இருந்தா அவன் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்திருப்பான். அவனோட மார்க் நானாக இருந்தா அப்போவே என்னை கொன்றிருப்பான். ஆனால் ஏதோ ஒன்று ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கான், அதுவும் ஒயனை வச்சு போட்டிருக்கான். அதான் என்னன்னே தெரியல. ஹோபி, எனக்கு என்னவானாலும் பரவாயில்லடா, ஆனால் அவளுக்கு மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. வரட்டும், வந்தால் தான் என்ன ரீசன், என்ன செய்ய வெயிட் பண்ணுறானே தெரியும். இனி இந்த ப்ராப்ளத்தை வளர விட மாட்டேன். டூ ஆர் டை. அவன் படிச்சு போனால் நல்லது 2 பேருக்கும். இல்லைன்னா நான் என்னோட வேலையை காட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்கடா. அதுக்கேடா ஒயனை கூடவே வச்சிட்டு இருக்க? ஜேகே மேலே அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா? வராது, வரவும் விட மாட்டேன். ஏன் ஒயன் நான் விட்டுருவேனா? அவ ஏன் கூடவே இருக்கட்டும். இப்படியே பேசிட்டு இருக்க நீங்களும் சுவாவும் வரதை பார்க்குறான் ஜிமன். டேய், சுவா கிட்ட இது மாதிரி எதை பற்றியும் சொல்லாதடா. அவ யாங்ஜே பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். அவள் இப்போதாண்டா கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்கா. சரிடா, நம்ம கூடவே இருந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா. எப்பட்றா நீ கவனிக்காமல் விட்ட? நான் ஃப்ரெண்டுன்னு நம்பினேன்டா. என் ஷேடோ எனக்கு துரோகம் செய்யாதுன்னு நினச்சேன். அது தப்பாக போச்சு. அது சரி, ஜேகே அப்போ அவனை கொல்லலை, அப்போ யாரா கொன்னது? நோ ஐடியாடா. ஜிமன், யாங்ஜே மேட்ரு உனக்கு எப்படா தெரியும்? அதுவா, ராபர்ட் அப்பாவை பிடிச்சேன், அவரை குடோனில் கட்டி வச்சுருக்கேன். ராபர்ட் ஜேகேவை தவிர அவருக்கு மட்டும்தான் இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஜேகேவை வளர்த்தது அவர் தாண்டா. ஜேகே ஏதாவது பண்ணால் அவரை வச்சு தான் மிரட்டணும். டேய் மச்சான், காட்டில் இருந்துட்டு பெரிய பெரிய வேலைலாம் பார்க்குறடா நீ. டேய், நம்ம இப்போ முழிச்சுக்கலான்னு வச்சுக்கோ, அவன் நம்மளை முடிச்சிருவான். முடிஞ்ச வரை அவன்கிட்ட பேசி முடிக்க ட்ரை பண்ணுறேன். என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கான், அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஹோபி, என்னை நம்புவானாடா? என்னடா, உன்னை கொல்ல துடிக்கிறவனுக்கு போய் நீ இப்படி இறக்கம் காட்டுற? தப்பு நம்ம பக்கம் இருக்கே. நம்ம ஃபேமிலி பண்ணது மறக்க முடியுமா? அதுக்கு தான் அவன் எல்லாரையும் கொன்னுட்டானேடா. அப்புறம் என்ன? அவன் கொன்னது சரிதான் நான் சொல்வேன். அதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா அதுங்களுக்கு பரிதாபப்பட? சரி விடு, என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம். அவங்க 2 பேருமே ஜேகேக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சமயம் ஜிமன் அங்கேயும் இங்கேயும் ஏதோ திங்க் பண்ணிட்டு நடந்துட்டுருக்கான். அப்போது அங்கே வந்த நீங்கள் ஜிமினை பார்க்க அவன் கிட்டக்கு போய் அவனை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஜிமன் பார்த்துட்டு, என்னடி? இல்லை, புருஷனை சுற்றி சுற்றி வந்தா புள்ள பறக்கும்னு சொன்னாங்க, அதான் சுத்துறேன். உங்களை இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு, ஏய், சுற்றி சுற்றி வந்தாலாம் புள்ள பிறக்காதடி. உங்கள் இயர்ஸ் கிட்டக்க வந்து இதை பண்ணால் பேபி கிடைக்கும், வரியா? பண்ணலாமா? அதை தானே எப்போதுமே பண்ணுறோம். ஏதோ பண்ணாத மாதிரி சொல்கிற. அவன் உங்களையே பார்த்துட்டு உங்கள் வேஸ்டில் கை வச்சு உங்களை இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்களும் அவன் கழுத்தில் உங்கள் ஹேண்டை போட்டுட்டு அவனை பார்க்க அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜேகேவால் பிபி ஏறி தெரிஞ்ச ஜிம்மனுக்கு உங்களை கிஸ் பண்ணதும் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, மச்சி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மச்சி, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சந்தோஷமாக. ஜிம்மன் உங்களை அப்படியே பார்க்க, அண்ணா நீ என்னை விட்டு போக போகிறேன்னு தோணுது. என் தலைக்குள்ள என்னென்னவோ பண்ணுது ஜிம்மன், ஏதேதோ தோணுது. என்னாச்சிடி அப்படின்னு கேட்டுட்டு அவன் நகர பார்க்க, நோ, என்னை விட்டுட்டு போகாத ஜிம்மன், எனக்கு இது வேணும், அதனால தான் நானே உங்ககிட்டக்க வந்தேன் அப்படின்னு நீங்களே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக ஒரு மேக் அவுட் நடக்குது.
இப்போ மிட் நைட் ஜிமினும் ஜெயப்பும் காட்ஸோட ஏதோ பேசிட்டு இருக்க. அப்போ லைட்டா ஏதோ புகையா வருது. அடுத்த செகண்ட்ல எல்லாருமே பொத்து பொத்துன்னு மயங்கி விழறாங்க. ஜேகே வந்து ஜிமினை பார்த்துட்டு, நீ எனக்கு பொறி வச்சா சிக்கிடுவேனா? இப்போ நீ ஏன் கையிலடா, நினைச்சா முடிக்காம போக மாட்டேன். அவனோட கார்ட்ஸ் கூப்பிடுறான். ஜேகப்பையும் ஜிமினியும் வீட்டில் ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ண சொல்கிறான். அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. அவனும் உள்ளே வந்துட்டு ஸ்வாவோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே வந்துட்டு ஸ்வா தூங்குறத பார்த்தோன்னே அவன் கிட்டக்கு போய் அவன் தலையில் அப்படியே கை வச்சுட்டு, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உன் அண்ணனா இருக்க ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைமண்ட் வளையலை எடுத்து அவன் ஹேண்டில் அப்படியே போட்டு விடுறான். ராபர்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்துட்டு, இவளை தூக்கி காரில் போடு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு ஜிமினும் ஜேகப்பும் உங்களை தேட நீங்கள் எங்கே தேடியுமே கிடைக்கல. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது உங்களை காணணுன்னு. அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க உள்ள டேபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விடுறான். ஜேகே, என் ஒயர் மேலே கை வச்சிட்டல, அவ்வளோ தாண்டி தாண்டா மற்ற எல்லாருமே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வரேன்டா, வரேன். அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. டேய் ஜேகப், அவன் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிங்கடா. ஹோபியும் கால் பண்ணி யார் யார்கிட்டேயும் சொல்கிறான். எல்லாரும் தேடி ஜேக்கை பற்றி ஒரு செய்தியும் தெரியலை. ஜிமின் ரொம்ப டென்ஷனாக நிற்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்போது அவனோட மொபைலுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வருது ஜேகே கிட்டேருந்து தான். அதில் நீங்கள் கடலில் ஒரு ஷிப்போட எஜ்ஜில் ஒரு கம்பியில் அதில் ஒரு கால் வைக்கிற மாதிரி தான் இடமே இருக்குது. உங்களை அதில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உங்கள் காலை நகர்த்தினா கூட நீங்கள் கடலில் தான் போய் விழணும். கட்டியிருக்கிற கயிறையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கான். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கு. கீழே கடலில் ஷார்க் வேற உங்களை பார்த்துட்டு சுற்றி சுற்றி வருது. நீங்கள் அதுலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், ஷார்க்குக்கு ஃபுட் ஆகிடுவீங்க நீங்கள். இதெல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு ஜிமின் டென்ஷன் ஆகிட்டு, டேய் ஜேகே, அவளை ஒன்றும் பண்ணிடாதடா, அந்த பொண்ணு சாவுக்கு நான் காரணம் இல்லை. ஏவன் தாண்டா செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான். இன்னும் 1 ஹவரில் ஷார்க் வயிற்றுக்குள்ளே போயிடுவோம் பொண்டாட்டி. அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு. டேய், அவரை மேலே கையை வச்ச ராபர்ட் அப்போ என்கிட்ட அவரை அப்படியே முடிச்சிருவேன். முடிச்சா பண்ணுடா, அதுக்கு அவர் அங்கே இருக்கணுமே. நைட்டே தூக்கிட்டான்டா. அழு ஜிமின், கத்தி அழு. என் காலை பிடிச்சு விட்டுறான்னு கெஞ்சு. போனா போதுன்னு வேணா விட்டுறேன். தப்பே பண்ணாத நான் ஏன்டா கெஞ்சணும்? அவளை காப்பாற்ற எனக்கு தெரியும். வரேன்டா, அவளை காப்பாற்றுவேன். அடுத்த நிமிஷம் நீ ஏன் கையால் தாண்டா சாவ. பாவம்னு பார்த்தேன்டா உன்னை. ஆனால் இனிமே அதுக்கெல்லாம் இடம் இல்லை. பாவம்மா, பாவம்மா, பாவம். இதை நம்ப சொல்கிறியா? உன் ஃபேமிலி ஆக்டிங்கை பார்த்து ஏமாற நான் ஒன்றும் ரோசி இல்லைடா, ஜேகே. உன்னை துடி துடிக்க வைக்க திரும்ப பிறந்த ஜேகேடா. வா, உனக்காக தாண்டா வெயிட் பண்ணுறேன். வாடா, 2 பேரும் மோதி பார்க்கலாம், வாடா. அதுவரை இவளை ஒன்றும் செய்ய மாட்டேன், செய்யவும் கூடாதுடா. டே ஜிமின், நான் ஆம்பளை சிங்கம்டா. நீ உன் கண்ணால் அவ சாகிறத பார்க்க ஆசைப்பட்ட யார் என்ன செய்ய முடியும்? பிளேஸை தேடி கண்டுபிடிச்சி என்னை ஜெயிச்சுட்டு உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்ணிட்டான். நீங்கள் ஷிப்பில் தலை தொங்கி போய் கிடக்க ஷார்க்கு ஃபுட்டுக்காக ஒரு சவுண்டு எழுப்புது. ஜேகே ஷிப்போட எட்ஜில் நின்றுட்டு அதுக்கு ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு நிற்க, நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் பாடி அங்கங்கும் ஆடுற மாதிரியே இருக்குது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ண உடனே, ஜிமின், ஒன்றை சுற்றி வந்ததில் குழந்தை உண்டாயிருக்கும் போல். நமக்கு பாப்பா வரப்போகுது அப்படின்னு உங்கள் பாடியில் வந்த டிஃப்ரென்ஸ்னால நீங்கள் அப்படி சொல்ல, ராபர்ட் தலையிலே அடிச்சுட்டு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனுக்கு இரையாக போகிற, நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு பேசு. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்கள் கையெல்லாம் அப்படியே அசைச்சு பார்க்குறீங்க. ஆனால் கட்டி இருக்குது. அதனால் திரும்பி கடலை பார்த்தா அதில் ஷார்க் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே உங்கள் கண்ணு மொழியில் அப்படியே பிதுங்கி விழுந்துடும் போல் அப்படி பார்க்குறீங்க. அதை ரொம்ப பயந்து போயிட்டு, அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்குவோம். ஓகேடா, பபாய்.